உலகெங்கிலும் பறந்து வாழும் அஸ்ட்ரோ டிவைன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். ஜோதிட விதிப்படி உங்களுக்கு என்ன யோக பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றதையும் நான் இங்கே குறிப்பாக தெளிவாக சொல்ல போகிறேன். கவனித்து தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் அப்படின்றத நான் சொல்லி நிகழ்ச்சிக்குள்ளே வரேன். கடின உழைப்புக்கும் அன்புக்கும் பண்புக்கும் பெயர் போன ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு பிரபவ ஆண்டு எப்படி இருக்க போகுது, தமிழ் புத்தாண்டு அப்படின்றத பார்க்குறோம். அதாவது இந்த ஆண்டு துவக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியில் தான் துவங்குது. அதாவது உங்கள் ராசியை லக்னமாக கொண்டு தான் இந்த ஆண்டே துவங்குது. அதாவது சித்திரை மாதம் 1ஆம் தேதி காலை 8:35 ரிஷப லக்னத்தில் தான் வந்து உங்கள் ராசியை லக்னமாக கொண்டு இந்த ஆண்டு துவங்குது. அப்போ இந்த துவக்கம் இருக்கு இல்லையா, இந்த லக்னம் ரிஷப லக்னத்துக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானத்தில் சனி செவ்வாய் புதன் இருக்கிறாங்க. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் ராகு இணைவு பெற்று சதய நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு துவங்குறது ரொம்ப சிறப்பான விஷயம். இந்த உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வியாழன் குருபவன் முழு சுபகிரகம் இருக்கிறாரு. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் ராகுவோட இணைவும் கிடைக்குது. இந்த குரு சந்திரன் ராகு இணைவு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உலகத்துக்கே பெரிய பொருளாதார முன்னேற்றங்களையும் நல்ல ஒரு எல்லா வகையிலையும் ஒரு முன்னேற்றங்களையும் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு அமையும் அப்படின்ற ஒரு அடையாளமாக இருக்குது. பொதுவாக இந்த ரிஷப லக்னத்திலேயே இந்த ஆண்டு அமைகிறதுனாலே வந்து பார்த்திங்கன்னா எல்லா உலகளாவிய அளவிலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உழைப்பு, கடுமையான உழைப்பு, அதன் மூலயமா நல்ல முன்னேற்றம் அப்படின்ற உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க யாராக இருந்தாலும் வாழ்க்கையில் பெரிய உயரத்தை அடைவாங்கன்ற வகையில் இந்த ஆண்டு எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்க போகுது அப்படின்றத சொல்லலாம். குறிப்பாக ரிஷப ராசிக்காரர்களுக்கு நம்ம வந்துடலாம். எங்களுக்கு எப்படி இருக்குங்க சொல்லுங்கள் அப்படின்னா, உங்களுக்கும் அதே தான். இப்போ சொன்னது தான், தனக்காரகன் தனஸ்தானத்திலே இருக்கார் குரு பகவான். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சுபகிரகமான வியாழன் தான் வந்து பொருளாதார முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடியவர். பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியவரே அவர் தான். அவர் வந்து நல்ல நிலையில் இருக்கணும், சிறப்பான நிலையில் இருக்கிற அமைப்பில் இந்த ஆண்டு துவங்குது. இதுக்கு அடுத்ததாக உங்களுடைய ராசி நாதனோட நிலை பார்க்கணும். அவரும் ஒரு சுபகிரகம் தான். வியாழனை போல் இன்னொரு சுபகிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன். அவர் தான் உங்களுடைய ராசிநாதன். அவர் ராசிக்கு 12ஆம் இடமான மேச ராசியில் சூரியனோட இணைவு பெற்று இருக்கிறார். அதாவது மேச ராசி சூரியன் உச்சமடைகிற இடம். ஒரு உச்சம் பெற்ற கிரகத்தில் உங்கள் ராசிநாதன் சேர்ந்துடும் போது சூரியன் வந்து அரசன், கிரகங்களில் கிங் அப்படின்னா நம்ம வந்து சூரியனை தான் சொல்லுவோம். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் கிங் மேக்கரும் கிங்கும் சேர்ந்து கிங்கோட உச்ச வீட்டில் இருக்காங்க அப்படின்னா வந்து உங்களுக்குள்ள ஒரு மிக சிறந்த ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதாவது ஒரு நம்மளால் எதுவுமே நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்ற எண்ணங்களை சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய நிலையில் இந்த ஆண்டு துவங்குது. இது ஆண்டு முழுதுமே தொடரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மேச ராசியில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் மற்றும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியான சூரியன் 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க. அவங்களுக்கு திரிகோண ஸ்தானமான 5ஆம் இடத்துல சிம்ம ராசியில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது இருக்கார். இந்த கேது சூரியன் சுக்கிரன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைமை பண்பு, அதாவது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்லாம் வந்து நல்ல டெவலப் ஆகிறது. அது மட்டும் இல்லாமல் தொழில்நுட்பங்களை நல்லா உள்வாங்கி அதை வந்து வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி தொழிலுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தி அதன் மூலிமா பெரிய முன்னேற்றங்கள் அடைகிறது. காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை கட்டமைச்சக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே வந்து இயல்பாகவே சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் பெற்ற ரிஷபராசிக்காரர்களுக்கு இருந்தாலும் குறிப்பாக இந்த ஆண்டு துவக்கத்தில் வந்து அதுக்கான கிரகச்சூழல்கள் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஆண்டு முழுதும் தொடரும். ஏன் அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களுக்கும் உங்களுக்கு பெரிய அளவில் உதவியாக இருக்க போது. அந்த ஒரு நல்ல விஷயங்களை வந்து சூரியன் சுக்கிரன், அது உச்சம் பெற்ற சூரியனோடு சேரக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் இணைந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா தலைமை பண்பு மற்றும் பெயர் போனதில்லை, சம்பாத்திய காரணம் அவர் தான். பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியதும் அவர் தான். நல்ல சம்பாத்தியம், என்ன தான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அதுக்கான லாபமும் ஆதாயமும் சிதறாமல் வரணும் இல்லையா, அது முழுமையாக கிடைக்கும் அப்படின்றத வந்து இது நாள் வரைக்கும் நமக்கு வர வேண்டிய ஆதாயங்கள் லாபங்கள் வந்து வர வேண்டிய சரியான முறையில் நியாயமாக கிடைக்க வேண்டிய விஷயங்களே கிடைக்காமல் இருந்திருக்கு அப்படின்னா இனி அதெல்லாம் மாறி உங்களுக்கான ஆதாயங்கள் எந்த சேதாரமும் இல்லாமல் முழுமையாக அவங்களை வந்து சேரும் அப்படின்றத சொல்லலாம். அது போக ராசிக்கு 11ஆம் இடத்துல முன்னாடியே சொன்னேன், செவ்வாய் சனி புதன் சேர்க்கை. அசுப கிரகங்கள் 11ஆம் இடத்துல இருந்தால் சிறந்த ராஜயோகங்களை கொடுப்பாங்க. அதாவது உபஜயஸ்தானம்னு சொல்லுவோம். 3, 6, 11 இங்கே வந்து சனி ராகு செவ்வாய் மூலம் வந்து நல்ல பலனை கொடுப்பாங்க. அந்த வகையில் சனியோட நிலையினாலேயும் இந்த ஆண்டு முழுதாக உங்களுக்கு சிறந்த யோகங்கள் இருக்குது. மார்ச் 22ஆம் தேதி குரு பயிற்சியாளர் உங்கள் தனஸ்தானத்திலிருந்து வாக்குஸ்தானமான தன குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் இடமான புதனுடைய வீடான மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு உச்ச வீட்டுக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து குரு அமர போகிறார்.
அங்கே 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு உச்ச பலம் பெற்று அவர் முழுமையான பொருளாதார முன்னேற்றங்களையும் நல்ல வெளிநாட்டு பயணங்கள் தொடர்புகள் மூலிமா பெரிய ஆதாயங்களையும் உங்களுக்கு கொடுக்க போகிறார். எல்லா வகையிலையும் இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கொண்டாடி சந்தோஷமாக இருங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்த்துட்டு இருந்தோம். நிச்சயமான முறையில் இந்த ஆண்டு எல்லோருக்குமே ஒரு சிறப்பான ஒரு காலமாக இருக்கும் அப்படின்ற எந்த சந்தேகமும் வேண்டாம். கண்டிப்பான முறையில் சிறந்த யோகங்களை எல்லாருக்கும் வாரி வழங்கக்கூடிய நிலையில் தான் இந்த ஆண்டோட கோச்சார நிலைகள் இருக்குது. அதனால் தைரியமாக சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோட தன்னம்பிக்கையோடு இந்த ஆண்டை கொண்டாட தயாராகிக்குங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து ஒரு ஆண்டோட தலைவன் யார் அப்படின்றது தான் பொறுத்து தான் அந்த ஆண்டோட சிறப்பு இருக்கும். அந்த வகையில் இந்த ஆண்டோட தலைவராக குரு பகவான் வர்றதுனால, குரு முழு சுபராக வர்றதுனால நல்லவங்க கையில் நாடு போய் சேர்ந்துருக்குன்ற சந்தோஷத்தோடு நம்ம வந்து இந்த ஆண்டை கண்டிப்பான முறையில் நல்லா தான் இருக்கும். இனி வர ஆண்டுகளும் காலங்களும் நமக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த ஆண்டு துவங்கும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கோச்சார நிலை, நம்மளோட ராசிக்கு கிரகநிலை எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வந்து வளப்படுத்திக்கிறதுக்கும் தன்னிறைவோடு கொண்டு போகிறதுக்கும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்தியும் தர்மமும் தான். நம்ம என்ன தான் கிரகங்கள் நல்லா இருக்குது, நமக்கு யோக பலனை கொடுக்குது, அதெல்லாம் தாண்டி வாழ்க்கைனா ஏற்ற இறக்கங்கள், வெற்றி தோல்வி இதெல்லாம் சகஜம்தான். கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே இருக்கும், லாபங்கள் இருக்கும், எல்லாமே கலந்தது தான் வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்மளுடைய சங்கடங்களை நம்ம வந்து தைரியமாக எதிர்கொண்டு அதை கடந்து வர்றதுக்கு நமக்கு உதவியாக இருக்க போகிறது வந்து பக்தி, இறைபக்தி. அதனால் இறைவனை தேடுங்க, இறைவனை நாடுங்க. உங்களோட சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் எப்போனாலும் நீங்கள் இறைவன்கிட்ட உங்களோட இஷ்ட தெய்வம், குலதெய்வம் யாருனாலும் சரி நீங்கள் வச்சுட்டு இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் தைரியமாக உங்கள் வேலையில் செய்ய ஆரம்பிங்க. வாழ்க்கை கண்டிப்பான முறை நல்லாயிருக்கும். இதெல்லாம் தாண்டி இறைபக்தியை விட ஒரு விஷயம் சிறந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பசித்த வயிற்றுக்கு உணவளிக்கிறது தான். அது சக மனிதனுக்கு பசி இருக்கும், அவனுக்கும் இருக்கலாம். ஒரு விலங்கினங்களாலும் சரி, பறவை இனங்களாலும் சரி, அவங்களும் வந்து அவங்களுக்கும் பசி இருக்கும், அவங்களுக்கு உணவளிக்கிறது. ஏதோ ஒரு உயிருக்கு, பசித்த உயிருக்கு உணவளிக்கிற மாதிரியான ஒரு சிறந்த தர்மம் எதுவுமே கிடையாது. அந்த தர்மம் தான் நம்மளை எப்பயுமே காக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு இங்கே வலியுறுத்தி சொல்லிக்கிறேன். அதையும் தொடர்ந்து முடிஞ்ச வரைக்கும் கூடுமான வரைக்கும் உங்களால் இயன்ற உதவிகளை இல்லாதவங்களுக்கு செஞ்சுட்டே வாங்க. கல்விக்கு உதவலாம், மருத்துவ உதவிகளை செய்யலாம். அது போக இந்த மருத்துவ உதவிகளில் உணவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருக்குது. உணவே முதல் மருந்து அப்படின்றதுனால உங்களுக்கு வரக்கூடிய மருத்துவ செலவினங்களை தவிர்த்துக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து உணவை மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்குறதுனாலையுமே உங்களுடைய பிரச்சனைகள், மருத்துவ செலவினங்கள்லாம் குறையும், இல்லாமையே போகும் அப்படின்றதையுமே நம்ம சொல்ல முடியும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட ஒருத்தருக்கு ஒரு தனி நபருக்கான நம்ம பலன் சொல்லக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராசி கோச்சார நிலைகள் போதுமானதா அப்படின்னு கேட்டால் அதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. ஜோதிடமே வந்து பார்த்திங்கன்னா விதி, மதி, கதி அப்படின்ற ஒரு 3 நிலைகளில் இயங்கக்கூடியது தான். அதாவது விதி அப்படின்றது வந்து லக்னம். நம்ம ஜாதகத்தில் நம்ம பிறந்த நாள் நேரப்படி வந்து எந்த 12 ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய லக்னமாக வந்திருக்கும். அதன் அடிப்படையில் முதல்ல நம்ம வந்து பலன் பார்க்கணும். அதுக்கு அடுத்ததாக மதின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம சந்திரன். நம்ம ராசியில் சந்திரன் நம்ம ராசிக்கு கிரகங்கள், மற்ற கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கன்றதை பொறுத்து பலன்கள் எடுக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக வந்து கதின்றது சூரியன் அடிப்படையாக வச்சு நமக்கு நம்ம ஜாதகத்தில் சூரியன் இருக்கிற நிலையிலேருந்து மற்ற கிரகங்கள், ஏனைய கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கன்றதை பொறுத்து பலன்கள் எடுத்து நம்ம வந்து பலன் சொல்லணும். இதையும் தாண்டி இன்னொரு பக்கம் தான் வந்து இப்போ தற்காலிக கோச்சார நிலைகள் எடுத்துக்கணும். நம்ம ஜாதகத்தில் எல்லா யோகங்களும் நல்ல விஷயங்களும் நிறைய இருக்குது, நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குது. ஆனால் கோச்சாரம் வந்து சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒட்டுமொத்த உலகத்தையுமே முடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்னா நம்ம ஜாதகம் யோக பலன்கள் நல்லா இருந்தால் கூட யோக காரியங்களை செய்கிறதுக்கான, அதாவது நம்ம விருப்பப்பட்டதை செய்கிறதுக்கான சூழல்கள் இருந்தால் கூட, நம்ம தனிப்பட்ட ஜாதகத்தில் இருந்தால் கூட இங்கே கோச்சாரம் சரியில்லைன்னா அதை நடைமுறைப்படுத்த முடியாது. அப்போ எல்லாத்தையும் கலந்து பார்த்து உங்களுக்கான தனிநபர்களுக்கான துல்லியமான சரியான பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளே இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவையும் தீர்வையும் நான் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறேன். நன்றி மக்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.